அதாவது மதத்தால, மொழியால, இனத்தால பிரிக்கிற தீய சக்தி அது நிறைய இருக்குது. அதனால அவங்க வரணும். உங்களுக்கே தெரியும், அது மக்களுக்கும் தெரியும். எல்லார் மனசுலயும் பிரிவினை கிடையாது. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டிலயும் சரி, கர்நாடகா சில மாநிலத்திலாம் இருக்குது. உத்தரப்பிரதேசம் மாதிரி தமிழ்நாட்டை பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா இங்க முடியாது. ஏன்னு சொல்ல வந்தா எல்லாருமே தெளிவா இருக்கிறாங்க. ஜனங்க தெளிவா இருக்காங்க. எனக்கு நல்லது செய்யலாம், கெட்டது செய்யக்கூடாதுன்றாங்க. இந்த பெரிய பெரிய பெருசாலி எல்லாம் இருக்குது. தேர்தல் வாக்குறுதி விடுங்க, மக்கள் நலத்திட்டத்தை விடுங்க. ஜனங்களா வாழணும், மக்கள் மக்களா இருக்கணும், தவிர மிருகமா மாறிடக்கூடாது. அந்த ஒரு விஷயம் தான் இங்க பார்க்குது. இங்க நடக்காது, எந்த காலத்திலும் நடக்காது. இந்த தமிழ்நாட்டில அந்த ஒரு மத கலவரத்தையோ, இன கலவரத்தையோ, மொழியாலேயோ இங்க வேல் எடுக்கிறது, அங்க போய் சூழல் எடுக்கிறது எதுவும் இங்க பாச்சா பலிக்காது. இதை குறிச்சு வச்சுங்க. 2026 எந்த ஆட்சி வந்தாலும் சரி, திராவிட ஆட்சி தான் இங்க இருக்கும். திராவிட மாடல் ஆட்சி தான் இங்க இருக்கும். நீங்க இன்னும் ஒரு கேள்வி கேட்குறீங்க, மக்கள் சுதந்திரம் இருக்கு. இதே நீங்க உத்தரப்பிரதேசல, பீகார்ல, மத்திய பிரதேசல போய் கேட்டு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. உங்களோட உயிருக்கும் உங்களுடைய உடைமைக்கும் பாதுகாப்பே கிடையாது. முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அந்த மாதிரி சூழல் தான் இருக்குது. அதனால இந்த மாதிரி தீய சக்திகள் இருக்கவே இருக்கக்கூடாது. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்குது. அதனால இங்க அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.